அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எம்டி வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டாரா, நம்ம எம்டிக்கு ரிலாக்ஸேஷன் முடிஞ்சிருச்சா, ஏன் எந்த அப்டேட்டும் இன்னும் வரலை அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. அதை பற்றி ஒரு சில தகவல் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க, சில பேர் கால் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க, ஏன் வீடியோ போடல, 10 நாளைக்கு மேலே ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் கேட்டு இருந்தீங்க. என்னன்னா, நான் வேலை செய்கிற கம்பெனியில் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் வீடியோ எடிட் பண்ண முடியல, வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ என்னென்னா, நான் என் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், என்னென்னா ரிலாக்ஸேஷன் வந்து 15 நாளாக இருந்தா அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் என்ன நினச்சேன்னா, 15 நாளாக இருந்தால் 20ஆம் தேதி வந்து பேசுவார், நமக்கு அடுத்த அப்டேட் கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் 15 நாள் இல்லை. அவங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அடுத்த தகவல் வர வரைக்கும் வந்து சைன் போடணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால தான் நான் வந்து 15 நாளாக இருந்தா அப்படின்னு நினச்சி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எவ்வளோ நாள் ரிலாக்ஸேஷன்றது தெரியல. இப்போ நான் மறுபடியும் கூட சொல்கிறேன், 30 நாள் ரிலாக்ஸேஷனாக இருந்தால் நவம்பர் 4ஆம் தேதி வந்து நம்மக்கிட்ட பேசலாம் இல்லை சொல்லிட்டு இருக்காங்க. தீபாவளிக்குள்ளே ஒரு பேமெண்ட் வரும். உண்மையான தகவல் என்னன்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எம்டி இப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருக்காரு. அவர் எந்த உத்தரவாதமும் கொடுக்கக்கூடாதுன்னு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ரிலாக்ஸேஷன் பீரியட் முடிஞ்சால் தானே அவர் அதை பற்றியெல்லாம் பேசுவார், இல்லை அதுக்கு வேறு எதனா வழி இருக்கான்னு பார்ப்பார். அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி வீடியோ போடுறாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடி பேமெண்ட் வருமா இல்லை பேமெண்ட்டை பற்றி பேசுவாரா அப்படின்றது சந்தேகம் தான். ஆனால் அவர் எல்லாமே சீக்ரெட்டாக வச்சுருக்காரு. அது ஏன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நமக்கு மெரிட்ஸ்லே பெயில் கிடைக்க வேண்டியது, சரிங்களா? அந்த மெரிட்ஸில் பெயில் கிடைக்காம போனது எதனாலன்ட்டு உங்களுக்கே தெரியும். அப்படி நம்மளுக்கு மெரிட்ஸில் ஹைகோர்ட்டில் பெயில் கிடச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டிஷன் எல்லாம் இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதை கிடைக்க விடாமல் பண்ணது எதுக்காகனா, இந்த மாதிரி கண்டிஷனோட பெயிலில் வெளியே வர வைக்கிறதுக்காக. இப்போ வந்து எம்டியும் கஷ்டப்பட்டு இருக்காரு, நம்மளும் கஷ்டப்பட்டு இருக்கோம். இதெல்லாம் யாராலன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லா அப்டேட்டும் சொல்கிறதுனால தானே கேட்டு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. அவர் எதுவுமே வெளியே வந்துட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சில பேர் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் வெளியே வந்துட்டா பாருங்க அடுத்த கதையாக சொல்லுவார், வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்னவோ சொல்லுவார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவர் வந்து எதுவுமே பேச கிடையாது, சரிங்களா? எதனாலன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. அவங்க சொல்கிற மாதிரி அவர் வந்து எதுவும் பேசி நம்மளை எதுவும் செய்யலை. அந்த மாதிரி அவர் வந்து வெளியே வந்து எதுவுமே பேச கிடையாது. நமக்கு நன்றி மட்டும்தான் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம கம்பெனியை பிடிக்காதவங்க சொன்ன மாதிரி அவர் ஏன் அடுத்தடுத்து எதுவும் வந்து சொல்ல கிடையாதுன்னா, அவர் வந்து மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும் தான் இதில் இறங்கி இருக்காரு, இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க சொல்கிற மாதிரியெல்லாம் அவர் எதுக்கு செய்ய போகிறாரு? அவருக்கும் தனியாக ஒரு ஐடியா இருக்கும், என்ன செய்யலான்னு அவர் யோசிச்சிருப்பார். அடிக்கடிக்க வந்து எதுக்கு பேசிட்டு போவார்? பேசாமே நம்ம கம்பெனி எவ்வளோ நல்லா நடத்த முடியும், மக்களுக்கு எப்படி நம்ம நல்லது செய்யலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பார். அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம கிட்ட சொல்லுவார். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவர் வந்து எல்லாமே சீக்ரெட்டாக வச்சிருக்காரு. கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கே நிறைய தகவல் தெரியதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சில பேரெல்லாம் போய் கேட்பாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, சரி தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்க ஒரு யூடியூபராக இருந்தால் மக்கள் கேட்குறாங்களேன்ட்டு அந்த தகவலை சொல்லிடுவாங்க. இப்போ இதனால் யாருக்கு பாதிப்பு? நம்ம கம்பெனிக்கு தான் பாதிப்பு, நம்மளுக்கு தான் பாதிப்பு. நம்ம அப்டேட் தரலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கோம். ஆனால் அந்த அப்டேட்டு தரதுனால தான் நமக்கு பிரச்சனையே வருது. இப்போ அவர் கடைசியாக எந்த இடத்துல பெயில் வாங்க போகிறாருன்ற அப்டேட்டு யாருக்குமே தெரியல. தெரியாததுனால அவர் இப்போ வெளியே வந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்து அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, எந்த அப்டேட்டும் நமக்கு கொடுக்கலன்னா பேக் எண்டில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நமக்காக. அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மெரிட்ஸில் அவர் பெயிலில் வெளியே வருவார். ஏன்னா கோர்ட்டில் இந்த ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு அவங்க ஹைகோர்ட்லேயே அப்ளை பண்ணி மெரிட்ஸில் வெளியே வருவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோவே அவ்வளோ போடுறதில்ல, நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அப்டேட்டே கிடைக்காம என்ன வீடியோ போடுறது? யூடியூப்பில் நான் சம்பாதிக்கிறதுக்காக வரல மக்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் தரத்துக்காக நான் வந்திருக்கேன். கம்பெனியில் என்ன நடக்குதோ அதை நான் சொல்கிறேன். கம்பெனிக்கு எதிராக யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அதை ஆதாரத்தோடு தான் எடுத்து நான் பேசியிருப்பேன். அவங்கள கெட்ட வார்த்தையில் எதுவும் பேசியிருக்க மாட்டேன், தவறாக எதுவும் பேசியிருக்க மாட்டேன். பேர் வந்து ஏதோ சொல்லி வீடியோ போடுறாங்க, டெய்லி போட்டு இருக்காங்க. நான் எந்த வீடியோவும் அந்த மாதிரி போடுறது கிடையாது. ஏன்னா நல்ல தகவல் வந்தால் மட்டும்தான் போடலான்ட்டு நான் எந்த வீடியோவும் போடாமல் இருக்கேன். ஏன்னா யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்ட்டு நான் வரல, சரிங்களா? அதனால் அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எம்டி என்ன சொல்கிறாரோ அதை புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். அவரே புரிகிற மாதிரி தான் சொல்லுவார். இருந்தாலும் நம்ம சைடு நம்ம சேனல் சார்பாக நம்ம சொல்லுவோம். அவர் வந்து ஜெயிலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து யாருக்குமே தெரிய கிடையாது. ஒரு சில யூடியூப்பில் வந்து நமக்கு தகவல் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போது அவர் வெளியே வந்துட்டார். ஸோ நானும் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் என்ன சொல்லுவார், என்ன அப்டேட் கொடுப்பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு.
ஏன்னா அவர் தான் கம்பெனியோட ஓனர். அவர் உள்ளே இருக்கும்போது நமக்கு கிடைச்ச தகவலெல்லாம் எடுத்து சொன்னோம். இப்போ அவர் வெளியே வந்துட்டார். நமக்கெல்லாம் தகவல் கொடுக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அவர் எதுவுமே சொல்லாமல் நான் ஏதோ சொல்லி வீடியோ போட்டேன்னா அது நம்ம கம்பெனிக்கே பாதிப்பாகும். அதனால் நானும் நம்ம எம்டியோட ஸ்பீச்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும். மக்களே யாரும் பயப்படாதீங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் போட்டு வரேன். நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க இதுக்கப்புறம். சரிங்களா? அந்த வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப்பில் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. அப்டேட் வந்தால் தான் போடுறேன். ஆனால் வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தகவல் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? அடுத்து என்னெல்லாம் நல்ல தகவல் வருதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் எந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பாருங்கள். அவங்க உண்மையான தகவல் கொடுத்தா அவங்க சேனலில் தொடர்ந்து பாருங்கள். myv3action போய் டைப் பண்ணி வேறு வீடியோ பார்த்து அவங்க நம்ம கம்பெனியை பற்றி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நம்ம கம்பெனிக்கு ஆதரவாக சில பேர் எல்லாம் இப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்ற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நான் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு நிறைய யோசிச்சுட்டெல்லாம் இருக்காதீங்க. ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு உண்மையாக சொல்கிறாங்கன்னா அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வேறு யாருன்னா எதனா சொல்லுவாங்கன்ட்டு வெயிட் பண்ணாதீங்க. நம்ம எம்டி சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ எம்டி சேனலில் பாருங்கள். அதனால் தவறான வீடியோஸ் போய் பார்க்காதீங்க. தேவையான வீடியோஸ் போய் பாருங்கள். myv3action தேடி போய் எந்த வீடியோவும் பார்க்காதீங்க. அடுத்த அப்டேட் வந்து நம்ம எம்டி தான் நம்மக்கிட்ட சொல்லுவார். வேறு எந்த சேனலில் எந்த தகவல் வந்தாலும் எல்லாமே பொய்யான தகவலாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை தான் அவங்க சொல்லியிருப்பாங்களே தவிர நம்ம கம்பெனியில் வந்த அப்டேட்டை அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் அந்த கேள்வியெல்லாம் நீங்கள் யார்கிட்டையும் கேட்காதீங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நம்ம எம்டி அடுத்து நம்மக்கிட்ட வந்து பேசுவார், நல்ல விஷயங்கள் சொல்லுவார். அந்த ரிலாக்ஸேஷன் வந்து முடிஞ்சால் நம்மக்கிட்ட வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசுவார். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அவர் போட்டாரா இல்லையா அப்படின்னா அதுவும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அவர் போட்டாலும் போடலைனாலும் அவர் தான் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவார். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவார். நானும் அந்த அப்டேட் கொடுக்குற மாதிரி இல்லை. சரிங்களா? ஆனால் நல்ல விஷயம்தான். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுலேருந்து நம்ம எதுக்கு மக்களே சொல்லணும். நம்ம எம்டி ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ரிலாக்ஸேஷன், கம்பெனிக்கு அடுத்து என்ன செய்யலாம் அது எல்லாமே முடிச்சுட்டு அவர் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவார். அது நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும். எல்லாரும் நம்பிக்கையோடு காத்துருங்க. நல்லதே நடக்கும். நம்புங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அடுத்து என்ன அப்டேட் அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.